நான் தான் சொல்கிறேன்ல, படிச்சுட்டு இருக்கிறப்பே இந்த பிஸ்னஸில் நான் ஊறி வந்துட்டேன். எல்லாரோட கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் ஜிகர்தண்டா இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாக்குரிய குவாலிட்டி எங்கேயுமே இல்லையே அப்படின்ட்டு பீப்புள் எல்லாருமே வந்து நம்ம கடையில் சொல்லுவாங்க. அந்த விளக்குதும் கடையில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறோம் காதால். கேட்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ இந்த குவாலிட்டியை நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய தாட்ஸ். நம்ம ஃபேமிலியில் ஜென்ரலாக அப்பா என்ன சொன்னாங்க, நம்ம இந்த ஒரு கடை நடத்துறது நமக்கு அவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு. 50 வருஷமாக படாத கஷ்டங்கள் பட்டு இந்த கடையை வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு பிராண்டாகவே மாற்றிட்டாங்க. அந்த பிராண்டு கொடுத்தது மதுரை மக்கள். ஸோ அந்த பிராண்டை வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றத சொல்லணும்னா, காலேஜஸ் முடிக்கிறேன், அப்பா வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க, வேலைக்கு போறியா பிஸ்னஸ்க்கு வரியான்னு சொல்கிறாங்க. பிறந்ததுலேருந்து பிஸ்னஸில் தானே இருக்கேன், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன்ல, பிஸ்னஸே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ 2017 2017க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடை தான், கீழவாசல் கடை, அப்பா உருவாக்கின கடை, அண்ட் அவங்க பிரதர்ஸ், அப்பாவுடைய பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின கடை அந்த ஒரு கடை. ஆஃப்டர் 17க்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒன்று எனக்கும் அண்ணனுக்கும் வச்சு கொடுத்தாங்க. அப்பா இடத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்ட்டு நானும் அண்ணனும் முடிவு பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து எங்களோட சொந்த ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து திண்டுக்கல்லில் ஒரு வந்து அவுட்லெட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அப்போ எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸு, நம்ம மக்கள் வந்து நம்ம ஜிகர்தண்டா மதுரையை தாண்டி என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணோம் சிம்பிளாக. அந்த கடைக்குரிய கிச்சன்ஸ் வந்து அப்பா எங்களுக்கு செப்பரேட்டாக வச்சு கொடுத்தாங்க. நீ தனிப்பட்ட முறையில் உன்னோட ஐடியா வச்சு நீ பிராண்டை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கடை போட்டோன்னே அந்த கடையோட ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட பல மடங்கு இருந்துச்சு. சேம் மதுரையில் என்ன வைபாச்சோ அந்த ட்ரெண்ட் வந்து அந்த திண்டுக்கல்லே இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ண விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சிவகாசி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஒரு 10 பிரான்ச்சஸ் வந்து நானும் அண்ணனும் ஓனாகவே போடுறோம். ஓகே, சொந்தமாகவே. அதுவும் முதல் முறையா மதுரையை தாண்டி முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் நிறைய அந்த முதல் முறையாக வந்து நானும் அண்ணனும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10 பிரான்ச்சஸ் வரையும் அந்த வித்தின் 1 இயரில் நம்ம பண்ணிட்டோம். அந்த 10 பிரான்ச்சோட ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஜிகர்தண்டா நல்ல குவாலிட்டிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, அன்னைக்கு அவங்க கேட்டாங்களா கடையில், உங்கள் கடை ஏன் வெளியிலலாம் நீங்கள் போட மாட்டீங்க, பிரான்ச்சஸ்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க, நாங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்னா சென்னையிலேருந்து மதுரைக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறப்பையும் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஜிகர்தண்டா எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல குவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ குவாலிட்டி நல்ல பொருள் ஒரு இடத்துல கொடுத்தோன்னா மக்கள் கண்டிப்பாக அதை வரவேற்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட பண்பு. ஒரு குவாலிட்டின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மக்கள் கொண்டாடிடுவாங்க. ஸோ அதை வந்து அந்த விஷயம் வந்து அப்பா பண்ணது, அதை நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனோம். அதுலேருந்து என்ன பண்ணோம், 10 கடை 15 கடை பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுது, மேன் பவர் ஸ்ட்ரகிள் ஆகுது, பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும், எதிர்பார்த்த சேல்ஸ் கூடுது, அப்போ ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் இருந்தனால நம்ம படிச்சிருக்கனால அந்த ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு. ஓகே, இதவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேங்க்கில் லோன்ஸ் வாங்கி ஒரு ஜிகர்தண்டாக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சோம். ஒரு ஃபேக்ட்ரி பண்ணோம். அதிலிருந்து அப்பா பண்ணதை விட டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு கை கூட படாமல் ஜிகர்தண்டா ஹைஜீன் ப்ராசஸ் பண்ணி அந்த குவாலிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் என் தாட்ஸில் வந்துச்சு.